கேட்டுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா வந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு கலைத்துறையை ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஒரு துறை மேன்மை அடையும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் ஒரு 5 இருக்குன்னா அதில் நம்பர் 1ல் ஐயாவுடைய நிறுவனம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய படிக்கிற பசங்களை ஐயாவுடைய கல்வி நிறுவனத்துக்கு தான் படிக்க வைக்கணுன்ற மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க. முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஐடியாக இருக்கும். ஐயாவே இங்கே வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் அரசு படம், இந்த படம் ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது, கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும், கல்வி என்பது மானிடத்தினுடைய உரிமை, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அவன் சமூகத்தை முன்னேற்ற முடியும், அடுத்தது அவனுக்கு பிறகு வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க முடியும்ன்றதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை. குறிப்பாக கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகவல்வாங்க. இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது, துணைக்கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது. கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தகவல்னா ஒருத்தனை கல்வியை தப்பில்லாம படிச்சுட்டானா அவனுக்கு துணையே தேவை கிடையாதுன்றது இந்த திருக்குறள் முடியாது. அதனால தான் இந்த திருக்குறளில் துணைக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்ன ஒரு கண்டென்ட் பாருங்க. அதில் அப்போ இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம 3000-4000 ஆண்டுகள் முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம். குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய சாதாரண மக்களும் கல்வியில் மிக பெருசாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்கே விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் பெரிதானதால தமிழர்கள் தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வள்ளலார் திருக்குறளை அதாவது திருக்குறளில் சொல்லி தந்திருக்கார். அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருக்குறளை அவ்வளோ பெருசாக யார் பேசுகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ மாபெரும் ஒரு சிறந்த நூல், சிறந்த இலக்கியம் உள்ள நூல். மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மாடு பேசும் அம்மான்னு கத்தும், ஆனால் அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது. அதனால தான் அதுக்கு மொழி கிடையாது. இப்போ நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும், அதுதான் மொழி. அதனால அப்படி ஒரு இலக்கியத்தோடு சேர்ந்த ஒரு செம்மொழி நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க கூகுளில் போனீங்கன்னா இந்த வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அடிச்சாலே வந்துடும். அந்த மாதிரியான மாபெரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள். அதனால இந்த படம் ஒரு கல்வியினுடைய சிறப்பை பேசுது, அடுத்து நீதித்துறையினுடைய சிறப்பை பேசுது. ஒரு போராடி என்னன்னா ஒரு சாதாரண கடை மனிதனுக்கும் நீதி சேரணும் அப்படின்றத தான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது. அதில் நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தை அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சிருக்காங்க, நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி. அடுத்தது இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் ஒரு கிரண், சூரியகிரண். ஆனால் இடையில அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால தவறுனால அந்த பொறுப்பை சிறப்பாக தயாரிச்சும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தார். அதோடு இல்லாமல் அந்த பேரை பார்க்க கரெக்டாக அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு. அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பண்பு மாண்பு. அந்த இதை சிரிப்பை போலவே மனசுல இவர் இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இதில் நம்ம வினோத் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அதாவது வருங்கால சினிமாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க போகிற வினோத்துக்கு வாழ்த்துக்கள். துள்ளாதமனம் துள்ள ஆல் சாங்ஸ் ஹிட்டு. நாங்கள்லாம் தஞ்சாவூரில் இருக்கும்போது துள்ளாதமனம் துள்ளதை கண்டினியூஸாக 3 தடவை பார்த்ததுல துள்ளாதமனம் துள்ளமும் முதல் மரியாதை அண்டு புதுவசனம் இதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்தா 3 தடவை பார்த்துருவோம். அப்படியே கண்டினியூஸாக அதில் துள்ளாதமனம் துள்ள ஒன்று. அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரு. கல்விக்கு விஜய் இன்னைக்கு விருதகம் தராரு. என்ன ஒரு அரசியலுக்கு வர்றவங்க கல்வியை மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு. ஐயாவுக்கு இப்போ ஐயா அடுத்தது ஐயா விஜய்க்கு என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகச்சிறந்த அரசியல் மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர். ஐயாவுக்கு மீண்டும் நன்றி. ஐயா மிகப்பெரிய தந்தையினுடைய பேரை நீங்கள் பத்திரிகையாளர் அனைவரும் அவங்க தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி
பாரதி மிகச்சிறந்த, அதாவது விஜயாண்டன் படத்துக்கு எல்லாம் ஓப்பனிங் சாங் அடிப்பார் அவர். அடுத்தது இப்போ ரஜினி படம், விஜய் படம் எல்லாத்துக்கும் அவர் எழுதணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எங்கள் கூடலாம் சேர்ந்து பணிபுரிந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ரொம்ப கம்மியாக பேசணும்னா சத்யா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நன்றி மீண்டும் தெரிவித்து உட்காருங்க. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தொடங்கினதுக்கு முதல்ல ஒரு சின்ன வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எங்களோட அரசை படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு நம்ம வேந்தர் ஐயாவில் இன்றைக்கி வெளியிட்டிருக்கோம். எங்களை வாழ்த்துறதுக்காகவும் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. இப்போ நம்ம ராஜராஜன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட இந்த அரசை படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ட்ரெய்லர் வெளியீடு. இன்னும் ஒரு 2 மாதங்களில் படமும் வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயாவோட வாழ்த்தோட படத்தோட மேக்ஸிமம் 90% ஷூட்டிங் ஸ்பாட் எங்களுக்கு சென்னை விஐடியும் வேலூர் விஐடியும் தான். படத்துக்கு எங்களுக்கு பூஜை போட்டு எங்களுக்கு விளக்கேற்றி தொடங்கி வச்சதும் எங்களோட வேந்தர் ஐயா கரங்களால் தான். அதை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு நான் சொல்லணும். அதே நேரம் எங்களுக்கு ஷூட்டிங்கான என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஐயா கிட்ட உதவி ஒரு வார்த்தை கேட்டால் போதும். எங்களுக்காக எங்கள் ஐயா உடனே சரி போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு ஐயா செஞ்சு நிறைய பெரும் உதவி எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. நன்றி கடன் பட்டிருக்கோன்னுட்டு ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது. இந்த நன்றி கடனை தீர்க்கணும் அப்படின்னாலே எங்களுக்கு 7 ஜென்மமும் எங்களுக்கு தேவை. அந்த அளவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அரசோட இயக்குனர் இந்த நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல எங்களுக்கு இப்போதைக்கு ராஜராஜன் சார் படத்தில் பாதி நேரத்தில் இருந்து படத்தை இயக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால இந்த நேரத்தில் சூரியகிரண் அண்ணாவுக்கு நான் ஒரு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் அருண் பாரதி ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நிலவை பார்த்துடன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நானும் ஒரு பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். திரைப்படத்துறைக்கு நான் முதல்ல பாடலாசிரியராக தான் அறிமுகமானேன். என்னை அறிமுகப்படுத்தின குரு ARK ராஜராஜன் சார்ங்கிறத நான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா திரைத்துறைக்கு வர்றதுக்கு அவர் தான் எங்கள் முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு ஒரு 7 வருடமாக சினிமா துறையில் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட முதல் தயாரிப்பான அரசு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் நினச்சிக்கிட்டு அந்த கனவோடையே நான் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம். தெரியல. சுப்பிரமணியம் சிவா சார் எங்கள் படத்தில் ஒரு வக்கீல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது வரலட்சுமி சரத்குமாருக்கு சீனியர் லாயர் அவங்க தான் நலங்கின்ற ஒரு கேரக்டர். வேந்தர் ஐயாவோட நம்ம வேந்தர் ஐயா விஐடியை மட்டும் நிறுவன தமிழ் இயக்கத்தில் நான் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராகவும் தமிழ் இயக்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஐயாவுக்கு நாங்கள் தனியாக தமிழ் இயக்க பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, தமிழர்கள் தமிழில் பெயர் சூட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஐயா அவர்கள் 60,000 தூய தமிழ் பெயர்கள் கொண்ட புத்தகத்தை நாங்கள் தமிழ் இயக்கத்தில் வெளியிட்டிருக்கோம். சிகாகோ மாநாட்டில் வேந்தர் ஐயா வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் 2 வரிகள் எழுதணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மக்கள்கிட்ட இந்த செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை சேரும்.